யார்? இந்த இயேசு. இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது, அவர் சகல வியாதிகளையும் குணமாக்க வல்லவர். சகல வியாதிகளையும் குணமாக்க வல்லவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 3.5 ஆண்டுகள் சுற்றி திரியும் பொழுது அநேகருக்கு அவங்க வியாதிகளை சுகமாக்கினாரு. கண்களை திறந்தாரு, செவிகளை திறந்தாரு, ஊமையா இருக்கிறவங்களை பேச வச்சாரு, குஷ்டரோகம் பிடிச்சவங்களுக்கு சுகம் கொடுத்தாரு, இன்னும் நிறைய அற்புதங்களை செஞ்சாரு. ஜுரமா இருந்த பேதுருவோட மாமிக்கு சுகத்தை கொடுத்தாருன்னு வேதாகமத்துல பார்க்கிறோம். இன்னைக்கும் நமக்கு எந்த வியாதிகள், என்ன உடல்ல பிரச்சனை இருந்தாலும் குணமாக்குறதுக்கு இயேசு கிறிஸ்து வல்லவரா இருக்கிறார். இதை குறித்து நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்னார், டேய் அது எப்படா, அப்புறம் எதுக்கு டாக்டர்கிட்ட போறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், அப்போ ஜபம் பண்ணாலே சரியாயிடுதுல அப்படின்ற மாதிரி கேட்டார். அப்போ ஜபம் பண்ணால் சரியாயிடுமா, எதுக்கு போகிறோன்னு சொல்லி. இப்போ இயேசு கிறிஸ்து சுகமாகறாருல, அப்போ எதுக்குங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழுத்திருக்கிறதும் விருதா. அதான் கடவுள் தான் வீட்டை கட்டுறாருல, அப்புறம் எதுக்குங்க இவங்களாம் உட்காந்து வீட்டை கட்டுறாங்க. அதே போலதான் ஆண்டவர் சுகம் கொடுத்தாலும் மருத்துவர்களுடைய ஆலோசனையும் வேணும்ன்றதை நாம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட சீஷரா இருந்த லூக்கா ஒரு மருத்துவர்னு வேதத்துல பார்க்கிறோம். என்ன மருந்து சாப்பிட்டாலும், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது சக்சஸ் ஆகிறது, சுகம் கிடைக்கிறதுன்றது ஆண்டவரோட கையில தான் இருக்குது. இன்னைக்கு என்ன பிரச்சனை நமக்கு இருந்தாலும் சரி, சகல வியாதிகளையும் குணமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் சுகமானோன்னு வேதத்துல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால இன்னைக்கு நம்ம ஜெயத்தை பெற வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சவங்க யார் வேணாலும் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், தீர்க்க முடியாத வியாதியில் இருக்கலாம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டோன்னு சொன்னால் எல்லா வியாதிகளையும் குணமாக்க அவர் வல்லவர். பழைய ஏற்பாட்டு காலத்துலேருந்து புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் பார்க்கலாம். எகிப்தில் மோசேக்கிட்டேருந்து ஜனங்களை கூட்டு வரும்போதும் கர்த்தர் அவங்கள வியாதினால் வாட்டினார். அதே போல் வியாதிகள்ன்றது பழைய ஏற்பாட்டிலேருந்து இன்னி வரையிலும் இருக்குது. இன்னைக்கு மூடப்படாத ஒரு கதவா ஹாஸ்பிட்டல்ஸோட கதவு இருக்குது. அத்தனை பிரச்சனைக்கோ சுகம் கொடுக்க இயேசு வல்லவராக இருக்கிறாரு. நாம அவரை விசுவாசிச்சுன்னு சொன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நான் சுத்தமாக்குவேன் அப்படின்ற விசுவாசம் உனக்கு இருக்குதா, நான் சுகம் கொடுப்பேன்ற விசுவாசம் உனக்கு இருக்குதான்னு இயேசு நிறைய பேர்ட்ட கேட்டதை பார்த்துருக்கிறோம். நாம விசுவாசிக்கிறேன்னு சொன்னா சகல வியாதிகளையும் குணமாக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். அடுத்த வாரம் இயேசு யார் என்றதை இன்னொரு தலைப்புல சிந்திக்கலாம்.